இதுதான் கரீபியன் தீவு. இந்த இடம் சாதாரண இடம் கிடையாது. வட அமெரிக்காவிலேருந்து கோஸ்டாரிக்கா, அல்ஃபோன்சா அண்ட் கில்பான்சா அதெல்லாம் தாண்டி இருந்த ஊர் இது. இங்கே மனித நடமாட்டமே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது, சீக்கிரம் பாருங்க, 22 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரோ இங்கே தங்கியிருக்காங்க. எகிப்து மம்மி இல்லை, இது டம்மி. அதனால கேமராவை ரிட்டர்ன் எடுக்கிறோம். அந்த மம்மியில வம்சத்துல வந்தவர் தான் ஒருத்தர், பிரமிடு மஸ்தான். அவர் மஸ்தான் சாஹிப் சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய விளையாட்டுகள் சித்து விளையாட்டுகள். பறப்பாரு, அந்த விளையாட்டை தான் நீங்க இப்ப பாக்க. அந்தர் பெல்ட் அடிப்பாரு, சிரிக்கிறாரு. அவர் என்னென்ன சாப்பிட்றாங்கன்றத நேரடியாக காட்ட போறேன். எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. பாருங்க, விலை உயர்ந்த அபிஷேக் பச்சன். சாதாரண செடிகள் இல்ல, இது ஃபுல்லா விஷ செடி. நீங்க இதை சாப்பிடாதீங்க. பசியால இதை நாங்க சாப்பிடக்கூடிய நிலைமை எங்களுக்கு. இதை சாப்பிடலன்னா எங்களால எப்படி எங்களுடைய உடம்புல ஃபுல்லா சத்து கம்மியாயிடும். அதனால நாங்க இதை சாப்பிட்டு தான் நாங்க நடந்து போக முடியும். இல்லாட்டி எங்க உடம்பு தளர்ந்து போய் நாங்க சக்தியை இழந்துருவோம். அதனால இப்ப நாங்க மறுபடியும் கைமா தீவுக்கு போறோம். கைமா தீவு இங்கிருந்து 360 கிலோமீட்டர் இருக்கும். ஃபுல்லா நடைபயணம் தான். இங்க போற வழியில பாம்புகள், டிராகுலாக்கள் எல்லாம் நிறைய இருக்கும். நிறைய இருக்கு. திடீர்னு புதை மணல் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, புதை மணல் உள்ள நுழையிறாரு பாருங்க. புதை மணல் வெளியே வந்துட்டீங்களா? அது அரை அடி கூட போல, மன்னிச்சிருங்க. அட காலடி கூட இல்ல. நீங்க வேற காலடி கூட இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம். காலடி தான் இருக்குதுங்களா அங்க? ஆஹா, கரீபியன் தீவுல ஒரு குட்டை இருக்கு. இந்த தண்ணியை நம்ம குடிச்சா விஷம். முதலைகள்லாம் இதுக்குள்ளதான். பெரிய முதலைகள் அங்க பாருங்க, 100கணக்கான முதலைகள் வரிசையா வாயை பொளந்துக்கிட்டு நிக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, அமேசிங். டிராகுலா கிட்ட வர்றதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. இவ்வளவு குட்டி டிராகுலா முட்டை பாருங்க. டிராகுலா முட்டை இதுதான் டிராகுலா முட்டை. டிராகுலா, வாவ், அற்புதம், அபாரம். கிடைச்சது நமக்கு. எனக்கு தெரிஞ்சு டிராகுலா முட்டைன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. மாப்பிள்ள, கருங்கல் மாப்பிள்ள. அந்த கரீபியன் தீவுல இருந்தது டிராகுலா முட்டை இல்ல, கருங்கல்லு. இது சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஒன்னும் சொல்லல. அங்க பாருங்க, இதோட தீவு 2400 அந்த மாடு செடி தான் இது. அந்த செடியை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி செடி இது வளராமையே தண்ணி போச்சு. ஆமா, கரீம்பாய் பேனதுனால இருந்து நெல்லிக்காய் லேகியம் இதுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. நெல்லிக்காய் லேகியம், ஆமா பாக்குறீங்கல்ல, இதுதான். நல்லா பாருங்க. சித்தி விளையாட்டு செய்யறதுக்கு இந்த ஒரு லேகியம் போதும். கூடு விட்டு கூடு போறதுதான். இந்த செடியை சாப்பிட்டா கூடு விட்டு கூடு தாவலாம், மரம் விட்டு மரம் தாவலாம். அதே இந்த செடியை சாப்பிட்டு இந்த குட்டையில விழுந்தா மரணம் தான் நிச்சயம். கண்டிப்பா நம்ம பொட்டையாயிடும். அற்புதம் குட்டை. அபாரமான குட்டை, சாதாரண குட்டை இல்ல. அங்க அந்த குட்டையில ஒருத்தர் சட்டையை கழட்டிட்டு குளிக்கிறாரு. கண்டிப்பா அவர் பொட்டையா தான் இருப்பாரு. கண்டிப்பா, நிச்சயம் அவரு. அற்புதம், அபாரம். அவரை நல்லா பாருங்க, உத்து பாருங்க. அவரேதான். குட்டையில தண்ணி இல்லாம என்னத்தை தான் குளிக்கிறாருன்னு. ரொம்ப சுத்தம், ரொம்ப அற்புதம். கரீபியன் தீவுல முடிஞ்சிருது. இப்ப நம்ம போக போறது கோஸ்டாரிக்காவின் லைட் மலைன்னு பேரு. அங்க கண்டிப்பா நிச்சயமா அதிக வெளிச்சம் கண்டிப்பா இருக்கும். ஆனா பொழுது சாய போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க மிஸ்டர் காங். எங்களை பின்னாடி 4 டிராகுலா துரத்திக்கிட்டு வருது. ஆமா, கம் ஆன் மேன். டிராகுலா இல்ல அது, எனக்கு தெரிஞ்சு டிராகுலா இல்ல. கர்மாபூச்சி மாப்ள. அற்புதம். பார்க்க போறதா டிராகுலா கிட்ட தான் இருக்கோம். ரொம்ப வருது கடுமையான நெருங்கிட்டு இருக்கோம். அது பாருங்க டிராகுலா. கடுமையான டிராகுலா மேல காக்கா உட்கார்ந்திருக்கு. காக்கா பறந்துருச்சு. 2 டிராகுலா குட்டியும் பெரிய டிராகுலாவும் நிக்குது. கடுமையான விஷயத்துக்கு பிறகு நாங்க வந்திருக்கோம். இதுதான் அடர்ந்த காடு, சாதாரண இது இல்ல. லைட்டா மூடு. ஓகேப்பா. புதர்ல சார்ண்ணா புதர்ல எனக்கு தெரியலண்ணா. வரும்போது போய்கிட்டு இருந்தா ஒண்ணுமாயா போய்கிட்டு இருக்கேன். எழுதுறியா? சார்ண்ணா மஞ்சிங்கண்ணா. புதர்ல ஏத்தது மஞ்சிங்கண்ணா. நல்லா போற போல இருக்குதுண்ணா. ரைட்.
தண்ணி அண்ணா தண்ணி இல்லைண்ணா இங்க. இப்போ நாங்கள் டைனோசரஸ் இந்த காடு சாதாரண. அதோ பாருங்க அங்கே ஆஹா, அங்கே ஒரு டைனோசர் குட்டியை டைனோசர் முட்டை, டைனோசர் முட்டை இங்கே இருக்கு. டேய் அது மறுபடியும் கல்ல காட்டினா கல்லா? ரைட்டு. இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் செடியெல்லாம் நகட்டிட்டு இந்த முட்டையை எடுக்கிறோம். இதுதான் பாருங்க. அது கருங்கல், இது கூழாங்கல்லுங்க. ரைட்டு ரைட்டு. டைனோசர் சாணம். அப்போ நம்ம டைனோசரஸை நெருங்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு டைனோசர் சாணம் அது. இப்போ நம்ம டைனோசரஸ் சூடா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ போட்டது தான் நினைக்கிறேன். ஆமா உடனே அது இப்போ போட்ட மாசு. நெருங்குவோம் மாப்பிள அது இப்போ போட்ட மாசு. கால் தடம் இப்பதான் போட்டுருக்கு. அப்படியே போறோம். நெருங்கிட்டோம். டைனோசரஸ், அதோ டைனோசரஸ் இது வந்துருச்சு. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய டைனோசர். வேணா நம்ம எங்க எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு. வயிற பணைய வச்சு டைனோசர் நாங்க வரோம். டைனோசர் ஏன் இப்படி வாங்குது உங்களுக்கு? சாதாரண இது இல்ல, அது மேல ஒரு குருவி உட்காந்துருக்கு. சிறுதலை பட்சி அழகா பறந்து போகுது. முட்டை வரலாம், இது இது பெண் டைனோசர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆண் டைனோசர் அதோ பாருங்க, ஆண் டைனோசர் அழகா பார்க்குது. அது உஷாரா பாக்குது. மிஸ்டர் வாங் கொஞ்சம் ஓரம். நேரத்துலயும் நம்ம வந்து தாக்க வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பரவாயில்ல, ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த ஏரியா. அருமையான இடம். இங்க பாருங்க சாணத்தை, டைனோசர் சாணம் கிடைச்சிருச்சு. இதுதான் நீங்க பார்க்கணும். எங்கேயும் பார்க்க முடியாத சாணம். எங்கேயும் இது பார்க்க முடியாது. இது 360 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உயிரினம், காயாம அப்படி அழிஞ்ச உயிரினம். ஆனா இப்ப அழியாம 2 தான் இருக்கு. அதுவும் கோஸ்டாரிக்கா, அமெரிக்காவின் வட மாநிலத்துல கென்னடி என்ற கிராமத்துல இருக்கு. இன்னும் பிரச்சனை இல்லை. இத்துடன் எங்களுக்கு மூச்சு வாங்குறதுனால லைட்டா வாங்குது. நாங்க வச்சிருக்கோம். நீங்களும் கிளம்புங்க. மன்னிச்சிருங்க. உட்காந்துட்டு இருப்பீங்களே, போய் வேலையை பாருங்க. போங்க. மூச்சு உண்டிய துண்டு என்ன வேலை காட்டிக்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம் ஒன்னும் சிரிச்சுன்னு இருக்கீங்க. டீ வேணுமா? கிளம்பு. கிளம்பு. போதும் கிளம்பு. போதும் பார்த்தது போதும். கிளம்பு. ரைட்டு தம்பிங்களா? கிளம்புங்க.